ஹாய் மக்களே, நான் தான் உங்கள் லைஃப் ஆஃபீஸர். நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, காப்புக்காடு சிற்பி தேட்டர்ஸ் வழங்கும் நாடகத்தில் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ண வேண்டி கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே போய் பார்த்தாச்சுன்னா கலைஞர்கள் எல்லாம் அவங்களே தன்னைத்தானே மேக்கப் போட்டுட்டு தான் தங்களுடைய கதாபாத்திரங்களுக்கு தயாராகிட்டு இருந்தாங்க. நாடகம் பற்றி சொல்லணும்னா, சினிமா துறை எவ்வளோ பெரிய வளர்ச்சியில் இருந்தாலும் இதோட அடித்தட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நாடகம் தான். சிவாஜி கணேசன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே மாதிரிப்பட்ட பெரிய பெரிய கலைஞர்கள் எல்லாம் தோன்றி வந்தது இந்த நாடகத்துறையில இருந்தா. பொழுதுபோக்குக்காக சினிமா துறை இருந்தாலும் இன்னும் நம்ம இடங்கள்ல இந்த நாடகத்தை பார்த்து ரசிச்சுட்டு தான் இருக்காங்க மக்கள். சமூக நாடகங்களா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ நாடகங்களா இருந்தாலும் சரி, பல பல கதாபாத்திரங்களை தத்ரூபமாக மக்களுக்கு அதை எடுத்து காட்டுறாங்க. ஒருவடைய மேக்கப் எல்லாம் முடிஞ்சிட்டு அரங்கத்துக்குள்ள போயாச்சு. கலைஞர்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்க கதாபாத்திரத்துல அப்படியே வாழ்ந்து காட்டிடுவாங்க. அதான் இந்த நாடகத்தோட சிறப்பு. பாரசீக படையுடன் நடைபெற்ற நாடகம் எல்லாம் முடிஞ்சு மேக்கப் எல்லாம் ரிமூவ் பண்ணி அவங்களோட கதாபாத்திரம் பற்றி பேச தொடங்கிட்டாங்க.